ஓம் முருகா சரணம். அந்தகாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். அந்த இடம் உஜ்ஜயினி. தவத்தை மெச்சிய சிவன் தோன்றி என்ன வரம் என்று கேட்டார். அவன், எனது இரத்த துளிகள் விழுந்தால் என்னைப் போல் பல நூற்றுக்கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டான். அந்த வரத்தை அப்படியே சிவபெருமான் வழங்கினார். வரம் பெற்ற அரக்கனுக்கு ஆணவம் தலை தூக்கியது. தன் நிலை மறந்து மமதையில் உஜ்ஜயினி நகரில் இருந்த முனிவர்கள், ரிஷிகள், மக்கள் பேதம் பாராமல் துன்பம் விளைவித்தான். அனைவரும் சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்தனர். பக்தர்களின் துயரை தீர்க்க அந்தகாசுரனுடன் இறைவன் போர் புரிந்தார். அப்போது சிவபெருமானின் உடலிலிருந்து வேர்வை சொட்டுகள் நிலத்தில் விழுந்தன. அந்த வேர்வை துளிகள் நிலத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்தது. அப்போதுதான் செவ்வாய் கிரகம் பிறந்தது. அசுரனின் உடலிலிருந்த இரத்த துளிகள் செவ்வாய் கிரகம் உள்வாங்கியது. அதை பூமியில் விழாதவாறு தடுத்து, இதனால் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மக்கள் அனைவரும் ஆனந்தம் அடைந்தனர் என்று கந்த புராணத்தில் கூறப்படுகிறது. செவ்வாய் கிரகம் இப்படிதான் பிறந்தது என்று